வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 43 பார்க்கும்போது, ஒத்துக்கொள்வார்களாக யார் தவறு செய்தவர்கள், எங்கூட தவறு நிமித்தமாக தான் எங்களுக்கு தண்டனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒத்துக்கணும். இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது, கர்த்தாவே நான் இது பண்ணேன் அது பண்ணேன், எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கே அந்த துன்பம். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க, அவருக்கு அருவருப்பான காரியத்தை. ஆனால் தான் சில தண்டனைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சில வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பிரியமான சகலுக்கும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை செய்வோம். அது வேற விஷயம், இது வேற சம்பவங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில தண்டனைகள் வருதுன்னா கர்த்தர் அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை மீறி சொல்ல கீழ்ப்படியாமல் செய்கிறோம். நம்ம மனம் திரும்பணும். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க.